எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ரவா லட்டு செய்ய போகிறோங்க. ரவா எடுத்து வச்சுருக்கிறேங்க 1 கப்பு. ஏலக்காய் 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். நாட்டு சர்க்கரை, பாதாம் சீவி வச்சுருக்கிறேன் 4, தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், நெய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம ரவா லட்டு செய்ய போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாயை எடுத்து வச்சுட்டுங்க. அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்தி ரவை வறுக்கலாங்க. ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்குறேங்க. அது போட்டு நெய்யில் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கிட்டு ரவை வறுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரு. இப்போ ரவை நல்லா வறுத்துருச்சுங்க. அது கூட என்ன தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், தேங்காயும் சேர்த்திக்கலாம். 1 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் நெய்யிலேயே. பாதாம் எடுத்து சீவி வச்சுருக்குறேங்க. சீவி பொடி பொடியாக வெண்ணி வச்சுருக்கேன், அதையும் நெய்யிலையும் போட்டு வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரவை நெய்யிலே வறுத்துருச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் காய்ச்சிக்கலாங்க. இப்போ பாத்திரத்தில் தேங்காய் பாலை ஊற்றி காய்ச்சிக்கலாங்க. நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காய் பாலோடனா நாட்டு சர்க்கரை தேங்காய் பால் கலந்துருச்சுங்க. பாருங்கள், போதும். ஓரளவுக்கு சூடாச்சுனாவே போதுங்க. இப்போ சூடாயிடுச்சு, நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாங்க. ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். 4 ஏலக்காய் எடுத்து ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் பால் எடுத்து, ரவை நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த தேங்காய் பால் வடிகட்டி ஊற்றி உருண்டை பிடிச்சா ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வாசனையாகவும் இருக்குது. வாசனையான ரவா லட்டு இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது தான். பார்க்குறதுக்கு கலராகவும் இருக்குது. நாட்டு சர்க்கரை போட்டதுனால, நாட்டு சர்க்கரை சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஹெல்த்தி தான். அதனால் நீங்கள் ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போது உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றி நாட்டு சர்க்கரை போட்டு ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத பெல் பட்டன் அமுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.